சீமான் வீடு முற்றுகை போராட்டம். இந்த போராட்டத்துக்கு மட்டும் உடனடியாக அனுமதி கொடுத்துருக்காங்க. வெற்றிகரமாக அந்த முற்றுகை போராட்டமும் இப்போ நடைபெற்றிருக்கு. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? பெரியாரே ஒருவர் கடுமையாக விமர்சிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு எதிர்வினை டைரக்டாக திமுக ஆற்ற முடியாவிட்டாலும் டிஎம்கே ஆதரவு அமைப்புகள் மூலமாக ஆற்றணும். பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டாலின், சுமாரான லெவலில் இருக்கக்கூடிய எடப்பாடி, ஜம்பாய் வளர்ந்து வரக்கூடிய சீமான், இந்த 3 பேருக்கு லீடர்ஷிப் தான் கம்பேரிசன். இப்போ திரு சீமான் அவர்கள் பேசும்பொழுதும் முக்கிய மெயின் இடமே அமைதியா இருக்காங்க. நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருந்துல்ல, எல்லாரும் அதை ரசிச்சோம் இல்லையா? நீ ரசிச்சியா? நிச்சயமா சார், நான் நல்லா ரசிச்சேன். ஹோல்சேல் டீலர் ஐயா, பெட்டி கடைகள் ஏம்பா நீங்க. இப்போ ஒரு கட்சி சார்ந்து கருத்தியல் மோதல் அப்படின்னா அலுவலகத்தை தான் முற்றுகையிடணும். வீட்டை முற்றுகையிட வேண்டிய காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? இதெல்லாம் இவ்வளவு கேள்வி நீங்க கேட்குறீங்கன்னா, நடந்த நடவடிக்கைகள் சீமானுக்கு ஒரு பெரிய சிம்பதியை மக்கள் மத்தியில் கொடுத்துருக்கு. நீங்கள் பொதுவான ஆள் தான், எனக்கு தெரியும் உங்களை. விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாரை பற்றியும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆங்கராக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெண். நீங்களே வீட்டை முற்றுகிடுகிறது என்ன நியாயம் உங்கள் லீடிங் கொஸ்டினாட்டே கேட்குறீங்கன்னா, இதுதான் பொதுவான மக்களின் ஒரு மனநிலை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திசை திருப்பும் ஒரு முயற்சியா இந்த ஒரு வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர், ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் தமிழகத்தில் நடக்கிறதுக்காக அரசியல் கட்சிகள் அனுமதி கேட்டு ரொம்ப நாளாக நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் பல போராட்டங்களுக்கு அனுமதி தரவே தமிழக அரசு மறுத்துறாங்க. ஆனால் சீமான் வீடு முற்றுகை போராட்டம், இந்த போராட்டத்துக்கு மட்டும் உடனடியாக அனுமதி கொடுத்துருக்காங்க. வெற்றிகரமாக அந்த முற்றுகை போராட்டமும் இப்போ நடைபெற்றிருக்கு. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? பெரியார் திராவிட கட்சிகளின் தத்துவ தலைவர். திமுகவுக்கும் சரி, அதிமுகவும் சரி. பெரியாரே ஒருவர் கடுமையாக விமர்சிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு எதிர்வினை டைரக்டாக திமுக ஆற்ற முடியாவிட்டாலும் டிஎம்கே ஆதரவு அமைப்புகள் மூலமாக ஆற்றணும். அப்போ அவங்க ஒரு பெர்மிஷனை கேட்கும்போது அவங்களுக்கு இதில் பெர்மிஷனை கொடுக்கலன்னா, நம்ம ஆட்சி, நம்ம பெரியார், நம்ம இதுக்கு நமக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் கூட, எதிர்ப்பை கூட காட்டலைன்னா என்னங்கிற ஒரு தோற்றம் வரும். அதனால் அரசு அதை அனுமதியை கொடுத்துக்கிட்டு அது ஒரு தூரத்தில் நிறுத்தி கைது பண்ணி ஆட்சி அதிகாரங்களை ஆளும் கட்சி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்களா சார்? தாராளமாக எடுத்துக்கலாம். மற்ற அண்ணா பல்கலைக்கழக அந்த மேட்டர்னா அது திமுக ஆட்சி நடந்த ஒரு நிகழ்வுக்கு எதிராக எல்லா அரசியல் கட்சிகளையும் பண்ணுறது. அந்த நிகழ்வை அப்படி டம்மி பண்ணி அதை டைல்யூட் பண்ணணுன்னு அரசு நினைக்குது. ஸோ அது தொடர்பான போராட்டங்களுக்கெல்லாம் அனுமதி மறுத்தோ அல்லது அனுமதி மறுப்பை மீறும்போது 12 மணி நேரம் கைது பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சோ வெளியிடுறாங்க. இப்போவும் இவங்களும் கல்யாண மண்டபத்தில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இஷ்யூ அவங்க சம்மந்தப்பட்டதுனால சரி ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அனுமதிச்சிருக்காங்க. இப்போது இந்த முற்றுகை போராட்டத்தின் போது மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப கடுமையான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது முன் வச்சிருக்காரு. அவருடைய கருத்திற்கு நீங்கள் என்ன எதிர்வினை வச்சுருக்கீங்க சார்? திருமுருகன் காந்தி ஜனநாயகத்தில் அவர் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்காரு, உரிமைப்பட்டிருக்கிறாரு. அது அவர் ஜனநாயக உரிமை, சட்டத்துக்கு உட்பட்டு அவர் என்ன வேணாலும் பேசலாம். சட்டத்தை மீறி பேசினா பாதிக்கப்படுறவங்க வழக்கு தொடுக்கலாம். ஆனால் சீமான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர். இந்த அரசியல் களம்ங்கிறது இன்றைக்கி 5 முனையாக இருக்குது. விஜய் என்ன செய்ய போகிறாருன்னே தெரியல. அதனால் அவரை கழிச்சிருவோம். அவர் தனித்து போட்டிவிடுவாரா, ஆதரவு கொடுப்பாரா, பெரியார் எதிர்ப்புக்கு எதிர்வினை ஆற்றுவாரா, இலவசங்கள் விஷயத்தில் ஏன் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காரு, இதெல்லாம் நமக்கு தெரியல. 2026 பிப்ரவரி மாதம் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு ஐயா விஜய் அவர்களை பற்றி தெரியும். அதுவரை ஐயா விஜயை பற்றி நம்ம பெருசாக பேசாண்டாம். நிறைய பேசி முடிச்சிட்டேன். பேசினதையே பேசிகிட்டு இருக்கணும், வேண்டாம். அடுத்து அண்ணாமலை, அவர் ஒரு பவர்ஃபுல் லீடர். 18% இன்னைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அவருக்கு பங்களிப்பே ஒரு 4% இருக்கும். என்றாலும் அவர் கோர் கமிட்டி இதெல்லாம் கூடி தான் அங்கே முடிவெடுக்க முடியும். 3 பேர் முக்கிய தலைவர்கள், ஸ்டாலின், எடப்பாடி, சீமான். இதுதான் கம்பேரிசன்.
ஸ்டாலின் கூட்டணியோட 47 இருக்கிறார், கூட்டணியோட 23 இருக்கார் எடப்பாடி. 8% ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு சீமான். இந்த 3 வரும் தான் முக்கிய தலைவர்கள். நான் அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிட விரும்பலை. ஆனால் அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கார், சக்தி வாய்ந்த மாநில தலைவராக இருக்கிறார். அப்போ உங்களோட போய் காட் த பாயிண்ட். ஸோ இந்த 3 பேருக்கான தான் தலைவருங்கிற கம்பேரிசன். ஒற்றை தலைமை சீமான், திமுகவை பிடிச்சி ஸ்டாலின் நிற்கிறாரு, அண்ணா திமுகவை பிடிச்சி எடப்பாடி நிற்கிறாரு. இவர்களுக்குள்ளத்தான் அந்த கம்பேரிசன் வருமே தவிர திருமுருகன் காந்தி, அரணமுறுவல், சுப்ப வீரபாண்டியன், கு ராமகிருஷ்ணன் இதெல்லாம் கம்பேரிசன் இல்லை. அவர்கள் ஒரு சமுதாய அமைப்பு அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. தியாகு இவர்களெல்லாம் கம்பேரிசன் அல்ல. கம்பேரிசனுங்கிறது பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டாலின், சுமாரான லெவலில் இருக்கக்கூடிய எடப்பாடி, ஜம்பாய் வளர்ந்து வரக்கூடிய சீமான், இந்த 3 பேருக்கு லீடர்ஷிப் தான் கம்பேரிசன். இதில் தான் சீமான் என்டிஏ நிற்காததும் அதிமுக நிற்காததும் ஜம்பாகி மேலே போவார் நம்ம சொல்கிறோம். திருமுருகன் காந்தி அவர் விமர்சனம் வச்சுக்கலாம், அதில் தப்பே இல்லை. சவுக்கு சங்கர், முக ஸ்டாலின் தமிழக முதல்வர் மீது வைக்காத விமர்சனமாக அதுக்கு திருமுருகன் காந்திக்கு சீமான் பயில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போது முக்கிய தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் திரு சீமான் அவர்கள்னு சொல்கிறீங்க. அப்படி ஒரு முக்கிய தலைவரே இவர் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆளே கிடையாதுன்றவங்க வீட்டில் முற்றுகை போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன வருது சார்? முரண்பாடுகள் இருக்குது, கோபம் இருக்குது திருமுருகன் காந்தி கிட்ட. பெரியாரை யாரும் விமர்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி விமர்சிச்சிட்டார் எங்களுடைய அந்த ஆதங்கமும் கோபத்தின் வெளிப்பாடு அவர் காட்டுறாரு. பேச்சுகளில் முரண்பாடு இருக்குது. உங்கள் கேள்வி அதற்கு பதிலாக இருக்குது. இப்போது திரு சீமான் அவர்கள் பேசும்பொழுதும் முக்கிய மெயின் இடமே அமைதியாக இருக்காங்க. நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருந்துல்ல, எல்லாரும் அதை ரசித்தோம் இல்லையா? நீ ரசிச்சியா? நிச்சயமா சார், நான் நல்லா ரசித்தேன். ஹோல்சேல் டீலர் ஐயா வீரவணிக பெட்டி கடைகள் ஏம்பா நீங்கள், அது நல்லாவே இருந்தது. அதான் இந்த விஷயமா ஐயா வீரமணி ஏன் பதில் சொல்லலைங்கிறத கேட்குறாரு. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தந்தை பெரியாரின் திராவிட கழகம், அந்த ட்ரஸ்ட்டு, அந்த விடுதலை பத்திரிகை, அந்த உண்மை, இதெல்லாம் பத்திரிகை, இதெல்லாம் வீரமணி தான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறாரு. வீரமணி தான் அதுக்கு வாரிசாக இருக்கிறாரு. வாரிசில் தான் அந்த முறைப்படி அவங்க அதுக்குள்ளே சட்டப்படி அதில் இருந்துகிட்ருக்கிறாரு. ஸோ அவர் தான் அதுக்கு பெரியாரின் வாரிசாட்டு அங்கே இருக்கிறார் மணியம்மை. அது பிறகு ஆசிரியர் ஐயா வீரமணி எனக்கு ரொம்ப நல்ல எனக்கு என் மீது அன்பும் பாசமும் கொண்டவர், ரொம்ப தன்மையான மனிதர். நார்கள் வந்தால் எப்பவும் நான் அவரை பார்ப்பேன். என் கொள்கை வேறு, அவர் கொள்கை வேறு, அது வேறு. அவருக்கே தெரியும் என் கொள்கை என்னென்னு தெரியும். தாலிங்க நாடார் வீட்டில் இருந்து காலையில் அவரை பார்த்துட்டு தான் ஈவினிங் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணன்னு தீக்காத்தில் அவருக்கு மகன் கிருஷ்ணஜின்னா, மோகன் அவர் ஒரு தாசில்தார் மகன். அவர் மோகன், ரூபன், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு சாரு, இப்படி ஒரு 4-5 பேர். அவங்கெல்லாம் தீக்காக்காரங்க, நான் ஆர்எஸ்எஸ்காரன் தான். என்னோடய நண்பர்கள் வீரமணியை பார்ப்போம். வீரமணி இந்த முன்னில் என்ன இருக்குது அப்படின்லாம் கேட்பார். நாம் அந்த விஷயங்கள் பேசுவோம், ஓப்பனாட்டே அவற்றை சொல்லுவோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த கடவுள் ஐயப்பண்ணு முன்னாலாம் எழுதி போட்டிருப்பீங்க, இப்போ உங்களால் அது எழுதி போடுறது மிலிட்டண்டாக முறை இல்லைன்னா பேசிகிட்டு இருப்போம். பல விஷயங்களும் அவர் இது பண்ணுவார். ஒரு நல்ல ஒரு லாஜிக்கலாக விஷயங்களை அணுகக்கூடியவர், பல தன்மைகளை பேசக்கூடியவர். அவர் ஏன் இதில் கேட்கலன்னு சீமான் கேட்குறாரு. அப்போ அதாரிட்டி அவர் தான், அதாரிட்டியே கேட்கல. நீங்கள்லாம் என்ன பெட்டி கடைங்கிற மாதிரி அது நம்ம சொல்லுவோம். வீரமணி அவர்கள் உடன்பட்டு போறாங்க சீமான் சொல்லக்கூடிய கருத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்களா சார்? அது வீரமணி உடன்பட்டு போகல. வீரமணி கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இதில் சீமானை பற்றி நம்ம பேசி சீமானுக்கு பப்ளிசிட்டி கொடுக்காண்டான்னு நினைக்கிறாரு. ஸோ கில்லிங் இன் சைலன்ஸை தவிர வேறு என்ன வீகமும் சீமானுக்கு லாபம் தான். ஒரு முற்றுகை போராட்டம் நடக்க போதுன்னு தெரிஞ்சு திரு சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பு. ஆனால் அதையும் மீறி நாத்தாக்காவினர் பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டையோடு அங்கே முன்னாடி வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. ஒருவேளை தமிழக காவல்துறை மீதான ஒரு நம்பிக்கையின்மை காரணமாக அந்த மாதிரி தற்காத்து கொள்றதுக்காக அப்படி நின்னாங்களோ அப்படின்னு நினைக்கலாமா சார்? அது காவல்துறை கொடுத்துருவாங்க, அது ஒன்றும் இது இல்லை. அசமேத அவங்களும் எப்படி நடந்துடலாம் இல்லையா ஒரு சில அசாதாரணமான சூழ்நிலைகளில். அதனால் தங்கள் தலைமையை கட்சியை காப்பாற்றுறதுக்கு பெண்களும் ஆண்களும் அதில் நின்னாங்க. நம்ம பார்த்தேன் அந்த இதை. எனக்கு அந்த வீடு நிறைய தடவை போயிருக்காங்க.
அடிக்கடி போகக்கூடிய இடம்தான். அந்த இடம் அந்த இது தெரியுது. இப்போ ஒரு கட்சி சார்ந்து கருத்தியல் மோதல் அப்படின்னா அலுவலகத்தை தான் முற்றுகையிடணும், வீட்டை முற்றுகையிட வேண்டிய காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? அது தவறு. ஏன்னா அது வீட்டையும் வீட்டை சார்ந்தவங்களையும் ஒரு டெரரைஸ் பண்ணுற மாதிரிப்பட்ட ஒரு இதெல்லாம் இவ்வளோ கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னா, நடந்த நடவடிக்கைகள் சீமானுக்கு ஒரு பெரிய சிம்பதியை மக்கள் மத்தியில் கொடுத்துருக்கு. நீங்கள் பொதுவான ஆள் தான், எனக்கு தெரியும் உங்களை. விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாரை பற்றியும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆங்கராக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெண். நீங்களே வீட்டை முற்றிடுகிறது என்ன நியாயம் உங்கள் லீடிங் கொஸ்டினாட்டே கேட்குறீங்கன்னா, இதுதான் பொதுவான மக்களின் ஒரு மனநிலை. அலுவலகத்தை முற்றுகையிடுறதுங்கிறதே ஒரு ஜனநாயக கலாச்சாரம் அல்ல. சரி, ஓகே, முற்றுகையின் மூலமாக தான் எங்களோட கோபத்தையும் ஆதங்கத்தையும் காட்டணும்னா நீங்கள் அதை அலுவலகத்தை முற்றுகையிடுறது ஓரளவு ஏற்றுக்கொள்ளத்தக்கது. வீட்டை முற்றுகையிடுறது, வீட்டில் பலரும் இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு இது தொடர்பு இருக்காது. ஸோ அந்த வகையில் இது தவறான ஒரு நடவடிக்கைங்கிறத சாதாரண ஜனங்களே உணர்றாங்க. இந்த மாதிரி ஒரு முற்றுகை போராட்டம் நடந்தாலும் இதை திரு சீமான் அவர்கள் எதிர்கொண்ட அந்த விதம் ரொம்பவே ரசிக்கத்தக்கதா இருந்தது. பிரியாணி ஆகட்டும், பாட்டு கச்சேரி ஆகட்டும், இந்த எதிர்கொண்ட விதத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க சார்? சீமான் அது ஒரு ஜாலியான ஆள் தான், எனக்கு தெரியும். இது ரொம்ப ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். ரொம்ப ஸ்ரூடான லீடர் தான். சில டைம் சிலவங்க ஏமாத்திடுறாங்கங்கிறதான் இந்த ஒரு சிலர். சரி, ஓகே, அதுலேயும் அவங்களும் சீமானுக்கு நன்மையும் செய்திருப்பாங்க. அதனால் அவர்கிட்ட மற்றபடி சீமான் எல்லாமே ஒரு ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக எடுத்துக்கிட்டு ஒரு உறுதியான நிலைப்பாடு கொண்டவர். அது தனித்து போட்டி 214 தொழில் தனித்து போட்டின்னு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. மற்றபடி இந்த விஷயங்கள்லாம் என்டர்டெய்னிங்காக இதாக பண்ணி இந்த அருமையாக ஒரு அமர்க்களமாக பண்ணிட்டார். திரு தடா ரஹீம் சார் அவர்களுமே இந்த முற்றுகை போராட்டத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல் ஆணையரகத்தில் நான் ஒரு புகார் மனு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம மீடியா முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு இது கொடுக்கும்பொழுதே அவருடைய அந்த போக்கு அலட்சியப்படுத்தப்பட்டது, அவரோட அந்த நடவடிக்கை அலட்சியப்படுத்தப்பட்டது, தமிழக காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாங்க. இப்போ இந்த முற்றுகை போராட்டத்தின் போது தமிழக காவல்துறையோட செயல்பாடு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததுங்களா சார்? காவல்துறை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் எஃபெக்டிவாக தானே பண்ணிட்டாங்க. முற்றுகை போராட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கதா வேண்டாமாங்கிறதா மேட்ரு. அதான் தடா ரஹீம் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் என்டர்டெயின் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதில் போயிருக்கிறாங்க. என்டர்டெயின் பண்ணினாலும் அதில் அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லாத அளவு பண்ணிட்டாங்க. அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் பெண்களும் மகளிரும் தொண்டர்களும் இதாக இருந்தாங்க, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இருந்தாங்க. பட் இந்த அசம்பாவிதம் இல்லாமல் அந்த மேட்ரு முடிஞ்சிடுச்சு இல்லையா? கல்லறிய சம்பவமோ எதுவும் இல்லாத அளவுக்கு அதை பார்த்துக்கிட்டாங்க. ஏன் இதே நேரத்தில் இவர் மேதின இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி அவர் வீட்டில் கூட ஒரு தமிழர் அமைப்பு போய் முற்றுகை பண்ணியிருக்காங்களா, வீடு எங்கன்னு கண்டுபிடிச்சி. இப்போ இவங்க முற்றுகை பண்றதே தவறுன்னு நம்ம பேசுறோம், வீடை முற்றுகையிடக்கூடாதுன்னு. இதே தவிர நாம் தமிழர் கட்சியினர் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி பண்ணல, சீமானுக்கு ஆதரவான ஒரு தமிழர் அமைப்பு அந்த தம்பி முட்டுக்கு முட்டுன்னு இப்பெல்லாம் போட்டு பேனர் வச்சு என்ன பார்த்தேன். அது தவறு தானே சார்? கண்டிப்பாக அது திருமுருகன் காந்தி வீட்டில் சேர்ந்த சகோதரிகளும் சகோதரர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் திருமுருகன் காந்தியோட அரசியல் நடவடிக்கைகளுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அவங்கள போய் முற்றுகையிடுறது எப்படி நம்ம சீமான் வீட்டு முற்றுகையை நம்ம நியாயம் இல்லைன்னு சொன்னோமோ அதே மாதிரி திருமுருகன் காந்தி வீடு முற்றுகை நியாயமற்றது. திருமுருகன் காந்தி கட்சி அலுவலகம் இருந்தால் அலுவலகத்தை தான் முற்றுகையிடணும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திசை திருப்பும் ஒரு முயற்சியா இந்த ஒரு வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். திசை திருப்பும் முயற்சிங்கிறதுன்னு சொன்னால் சீமான் அங்கே பிரச்சாரம் செய்வார், அவர் கவனத்தை டைவெர்ட் பண்ணதுக்கான முயற்சியாக இருக்கலாம். சீமான் அதையே ஈரோடு பிரச்சாரமாக தானே மாற்றிக்கிட்டார்.